ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இட்லி தோசைக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான சட்னி எப்படி பண்ணதாங்க பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் சட்னி அரைச்சிங்கன்னா இட்லி தோசை எத்தனை சாப்பிட்றாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சட்னி பண்ணுறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த எண்ணெயில் நம்ம புதினா இலை சேர்த்துக்க போகிறோம். புதினாவை நல்லா சுத்தம் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேங்க. இதில் புதினா இலை ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம். நம்ம சட்னிக்கு இந்த புதினா தாங்க நல்ல ஒரு ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்கும். இது கூடவே 1 கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் புதினாவையும் சேர்த்து லைட்டாக நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க. இந்த புதினா பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி 3 டேஸ் ஆச்சு. ஆனால் இன்னுமே எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலையெல்லாம் ஃப்ரிட்ஜில் எப்படி ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிற வீடியோவை அடுத்தடுத்த வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன். வீடியோவை மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனலை. இப்போ இந்த புதினாவையும் கருவேப்பிலையும் லைட்டாக நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் அதனால சுருங்க வதக்க தேவையில்லை. லைட்டாக ஒரு 2 நிமிஷத்துக்கு நீங்கள் வதக்கி எடுத்திங்கன்னா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா புதினாவையும் கருவேப்பிலையும் வதக்கி எடுத்தாச்சுங்க. இது வேற ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி எடுத்துக்கலாம். இப்போது மாற்றி எடுத்தாச்சுங்க. அதே கடாயிலேயே மறுபடியும் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாங்க. அடுத்ததாக இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நீங்கள் சேர்த்து சட்னி செய்யும்போது சட்னிக்கு நல்ல ஒரு சுவை கொடுக்குங்க. எந்த நீங்கள் வதக்கி அரைக்கிற சட்னியாக இருந்தாலும் ஒரு கொஞ்சமாக கடுகு சேர்த்து நீங்கள் அரைச்சி பாருங்கள். அந்த சட்னியோட டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த உளுந்தையும் கடுகையும் லேசாக நல்லா வறுத்துக்கலாங்க. இது போல் லேசாக வறுப்பட்டதுக்கு அப்புறமா இப்போது இது கூட ஒரு 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேங்க. அடுத்ததாக இது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக பெரிய வெங்காயம் கூட எடுத்துக்கலாம். பெரிய வெங்காயம் எடுத்திங்கன்னா 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகா, ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க. பச்சை மிளகா சேர்க்குறனாலையும் சட்னி நல்ல டேஸ்ட் கொடுக்கும். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் விட்டுறலாம். நான் சேர்த்துருக்க காஞ்ச மிளகாவும் பச்சை மிளகாவும் காரம் கரெக்டாக இருக்குங்க. உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா காஞ்ச மிளகாயோட அளவை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஒரு 3 காஞ்ச மிளகாய் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது வெங்காயம் ஓரளவுக்கு வறுப்பட்டதுக்கு அப்புறமா இது கூட 2 தக்காளி பழம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மறுபடியும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். புதினா இருக்க சமயத்தில் நீங்கள் இந்த மாதிரி சட்னி செஞ்சு பாருங்கள். ஒரு தடவை செஞ்சிங்கன்னா மறுபடியும் நீங்கள் செய்வீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா மசிஞ்சு வந்துருச்சுங்க. இப்போது அடுத்ததாக இது கூட நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காவை நீங்கள் துருவியும் சேர்த்துக்கலாம், கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மிக்சியில் அரைக்கும் போது ஒன்று அரைப்படாமல் அங்கங்கே நின்றுக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி துருவிட்டு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே முழுசாக அரைப்பட்டு வருங்க. தேங்காய் ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை. ஒரு 2 நிமிஷம் நம்ம வதக்கினா போதும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாங்க. மிக்சி ஜாரில் நம்ம வதக்கி வச்சுருந்ததை நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறமா சேர்த்துக்கோங்க. சூடு ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிங்கன்னா தான் சட்னி நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சுங்க. நம்ம அரைச்சி எடுத்துடலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். தண்ணி சேர்க்காமல் ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா இது கூட நம்ம புதினாவும் கருவேப்பிலையும் வதக்கி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம். இது மாதிரி நீங்கள் சேர்த்து அரைக்கும் போது தான் சட்னி டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பை மிஸ் பண்ணாமல் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இது மறுபடியும் நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், நம்ம சட்னி அரைச்சி எடுத்தாச்சு. ரொம்ப சூப்பரான சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த சட்னியை ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ இந்த சட்னிக்கு நம்ம தாளிப்பு சேர்த்துக்கலாங்க. சட்னிக்கு தாளிப்பு தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு போட்டு பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிடுங்க. அவ்வளோதான், தாளிப்பு சேர்த்தாச்சு. இதை நல்லா கலந்து விட்டுறலாம். ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இதை கலந்து விட்டுறலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான நல்ல சுவையான சட்னி ரெடி ஆயிடுச்சு. நல்ல புதினா ஃப்ளேவரோட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே போல் வேறொரு சூப்பரான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி.